அக்கறையோட சமைச்சு போட்டா ருசிக்கல்னாலும் காலை முழுக்க சாப்பிடலாம். சமைக்க தெரியாதவளை பொண்டாட்டிலன்னு சொல்ல முடியுமா சாரு? சமைக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு, வீட்டை பராமரிக்கிறதுக்கு இது எது தெரியலனாலும் சரி, துளசி தான் என் பொண்டாட்டி. சாப்பாட்டு ருசிக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கல, மனசு ருசிக்காக தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். துளசியை நினைச்சா எப்பவும் மனசு ருசிக்குது. என்னாச்சு சாரு? சாரு எழுந்துரு, எழுந்துரு சாரு. சாரு, சாரு, சாரு. ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? சாரு, என்ன இவர் இப்படி? உள்ள போலாமா வேண்டாமா? வெளியே போயிடலாம். ஏய், எப்படி வந்த? இப்பதான். ஏன் வெளியே நிக்கிற? உள்ள வா. ஏய், கொஞ்சம் இரு. ஏன்? சாரு வந்திருக்கா. சாரு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியுமே. தெரியுமா? உன் புருஷன் அவளை கையில தூக்கிட்டு போறாரு. ஐயோ, கீழே ஏதாவது விழுந்துட்டாங்களா? என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? துளசி, சாப்பாடு பரிமாறிட்டே இருந்தா திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டா. என்னாச்சுன்னு பாரு. சாரு, சாரு, என்ன நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? டாக்டர் கூட்டிட்டு வாங்க, போங்க. இதுக்கு முன்ன உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கா? இல்ல டாக்டர், இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம்னா இது கொஞ்சம் சீரியஸா கவனிக்கணுமே. இந்த மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. அதே நேரத்துல நீங்க இமிடியேட்டா ஒரு நியூரோலஜிஸ்ட பாக்குறது தான் நல்லது. டாக்டர், ஏதோ சீரியஸா இல்லையான்னு டயக்னைஸ் பண்ணாதான் தெரியும். ரொம்ப கோவமா, சந்தோஷமா, பதட்டமா இருக்கும்போது சிலருக்கு இந்த மாதிரி மயக்கம் வர்றதுண்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க இமோஷனலா ஏதாவது இருந்தாங்களா? அதெல்லாம் இல்ல டாக்டர், நான் நார்மலா தான் இருக்கேன். சட்டுன்னு தெரியாம விழுந்துட்டேன். இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடந்ததே இல்ல டாக்டர். அதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. மனசளவுல ஏதாவது பாதிப்பு இல்லாம இப்படி நடக்காது. எனக்கு தெரிஞ்ச நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, வேதமாணிக்கம்னு பேரு. அவரை போய் பாருங்க. பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடியே கியூர் பண்றதுதான் நல்லது. ஓகே டாக்டர். சரிம்மா, நான் வரேன். வரேன் சார். சாரு, எழுந்து உடனே டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்னங்க இது? இதுக்கெல்லாம் போய் நியூராலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு நான் வேணா வீட்டுக்கு போய் அப்பாவை கூட்டிட்டு போறேன். நான் சாரு, நீ கொஞ்ச நேரத்துல எப்படி பதற அடிச்சு தெரியுமா? நீ மயக்கம் போட்டு நான் பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன்.
உன்னை தட்டி பார்த்தேன், உலுக்கி பார்த்தேன், மூஞ்சில தண்ணி தெளிச்சு பார்த்தேன். எது பண்ணி நீ கண்ணே திறக்கல. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் சாரு. சாரி, நான் உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் கொடுத்துட்டேன். உங்களுக்காக ஆசையா சமைச்செல்லாம் வச்சேன். இப்போ எல்லாமே வீணா போச்சு. போனா போட்டு விடுச்சாரு. இப்போ எங்க நீ அவசரமா கிளம்பிட்ட? நான் வீட்டுக்கு போறேன். ஐயோ, தனியாவா போறீங்க? எங்க நீங்க வேணா போய் விட்டுட்டு வரீங்களா? வா போலாம். என்ன பேசுற துளசி? மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, இவங்கள போய் 2 வீலர்ல அனுப்ப போறியா? திரும்ப மயக்கம் போட்டு விழுந்தா என்ன பண்றது? என்ன கேட்டா ஆட்டோல போறதுதான் பெஸ்ட். கரெக்ட், ஆட்டோல போறதான் பெஸ்ட். நான் போய் ஆட்டோ புடிச்சிட்டு வந்துறேன். நீங்க இருங்க, இப்ப நான் வீட்டுக்கு தானே போறேன். இவங்கள பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு அப்புறமா நான் எங்க வீட்டுக்கு போய்க்கிறேன். நீங்க வாங்க போலாம். சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சேச்சா, இதுல என்ன இருக்கு சாரு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ முதல்ல உடம்பு பார்த்துக்கோ. வரேன். வரேன். ஏய் சாரு, இந்தா டாக்டர் கொடுத்தாங்கல்ல, பத்திரமா வச்சுக்கோ. ஆளை பார்த்தா உனக்கு மயக்கமாடி வருது. போ, இனி மயக்கமே வராதபடி பண்றேன். அவர் எனக்காக எவ்வளோ பதறி போயிட்டாரு பாத்தீங்களா? நான் மயங்கிட்டேன்னு தெரிஞ்சதும் தண்ணிய முகத்துல தெளிக்கிறதும் டாக்டரை கூப்பிட ஓடுறதும் சின்ன குழந்தை மாதிரி பதறிட்டார்ல. அவர் அந்த மாதிரி பதட்டப்படுறத பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க. இதுல என்னங்க ஆச்சரியப்பட வேண்டியிருக்கு? நல்லா பேசிட்டு இருக்கும்போது தொப்புன்னு கீழே விழுந்துட்டா யாரா இருந்தாலும் பதறதானே செய்வாங்க. இல்லைங்க, அவர் என் மேல காட்டுற அக்கறைய சாதாரண அக்கறைன்னு சொல்ல முடியாது. மனசுல எவ்வளோ அன்பு இருக்கோ அதே அளவுதான் அக்கறையும் இருக்கும். இல்லைன்னா நான் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அவர் எதுக்கு டென்ஷன் ஆகணும்? அவருக்கு என் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. இல்லைங்க, நீங்க மட்டும் இல்லைங்க. தெருவில் போற வயசா நம்ம மயக்கம் போட்டு விழுந்திருந்தாலும் தமிழ் துடிச்சுதான் போயிருப்பாரு. தமிழ் மட்டும் இல்லைங்க, வேற யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. ரோட்ல யாராவது மயக்கம் போட்டு விழுந்திருந்தா எனக்கு என்னன்னு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்களா? நீங்கன்னு இல்ல, யாரு கீழே விழுந்தாலும் மனுஷங்க இப்படிதான் செய்வாங்க. அது ஸ்பெஷல் கேர், சாஃப்ட் கார்னர்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. இல்லைங்க, நீங்க புரியாம பேசுறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அடுத்தவங்களும் ஐயோ பாவோன்னு சொல்லுவாங்க, அப்பா அம்மாவும் ஐயோ பாவோன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அடுத்தவங்களோட அப்பா அம்மாவை கம்பேர் பண்ணி பேச முடியுமா? என்னதான் மற்றவங்க நம்ம மேல கேர் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு க்ளோஸா இருக்கிறவங்க கேர் எடுத்துக்கிட்டா அதானுங்க ரியல் கேர். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் சொல்றது தப்பா? ஆக்சுவலா உங்களுக்கு என்ன பிரச்சனை? புரியல. ஓ, மயக்கம் வந்ததை பத்தி கேக்குறீங்களா? என்னன்னு தெரியலங்க, அவருக்கு நல்லபடியா தான் சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தேன். திடீர்னு தலை. நான் உங்க உடம்ப பத்தி கேட்கல, உங்க மனசை பத்தி கேக்குறேன். மனசு பத்தியா? என் மனசுக்கு என்ன? கோவப்பட வேண்டிய ஆளுங்க கிட்ட ரொம்ப கூலா பழகுறீங்களே, அதனாலதான் உங்க மனசுல என்ன இருக்குன்னு கேக்குறேன். தமிழ் உங்களை நிச்சயம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்காம விட்டுட்டாரு. நியாயமா பார்த்தா உங்களுக்கு கோவம் வந்திருக்கணும். தமிழே உங்ககிட்ட பேச நினைச்சாலும் நீங்க எரிஞ்சு விழுந்திருக்கணும். அதுதான் ஒரு சாதாரண பொண்ணு செய்ய வேண்டியது. ஆனா நீங்க அப்படி இல்லையே. வேற எப்படி இருக்கேன்னு சொல்றீங்க? சாரிங்க, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. தமிழ் கிட்ட நீங்க சாதாரணமா பழகுற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு ஃப்ரெண்டா மட்டுமே நினைச்சு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போறத என்னால நம்ப முடியல. ஆமாங்க, உங்க பேச்சுல ஒரு உள்நோக்கம் இருக்கு. உங்க பார்வையில ஒரு ஏக்கம் தெரியுது. அளவுக்கு மீறி நீங்க பழகிறதையும் அழையா விருந்தாளியா வந்துட்டு போறதையும் பார்த்தா ஒண்ணு நீங்க துளசிய பழிவாங்க பாக்குறீங்க, இல்ல துளசி கிட்ட இருந்து நீங்க தமிழை பாருங்க பேச்சு. தீபா, நீங்க என்ன பேசுறோன்னு தெரியாம பேசுறீங்க.
கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. என் மேல கோவப்படாதீங்க. ஒரு குடும்பத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க வசதியான வீட்டு பொண்ணு. உங்க மேல பாசத்தை காட்ட அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் கிடைச்சிருக்கு, இன்னமும் கிடைக்கும். ஆனா துளசி அப்படி இல்லைங்க. அவ ரொம்ப பாவப்பட்ட பொண்ணு. அம்மா இல்லாதவ, பாசம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்தவ. இப்பதான் தமிழ கல்யாணம் பண்ணி கொஞ்சம் நிம்மதியா இருக்கா. அவகிட்ட இருந்து தமிழ பிரிச்சு அவ நிம்மதியை கெடுத்துறாதீங்க ப்ளீஸ். நில்லுங்க. ஏன் என்னாச்சு? உங்களை ஃப்ரெண்டுன்னு நம்பி உங்க கூட என்ன அனுப்பி வச்சாரு பாருங்க. இப்பதான் எனக்கு புரியுது. நீங்க என்கிட்ட மட்டும் இல்ல, துளசி கிட்ட கூட ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியாது. இந்த அளவுக்கு சந்தேகப்படுற நீங்க துளசியை கூட ஈஸியா சந்தேகப்பட வச்சிருவீங்க. வீட்டுக்கு எந்த பொண்ணு வந்தாலும் சந்தேகத்தோட தான் பார்க்க சொல்லுவீங்க. என்னால இல்ல, துளசிக்கும் அவருக்கும் நடுவுல உங்களால தான் சண்டை வரப்போகுது. நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஓட்டோ, நான் அவரை போய் பாக்குறதுனால உங்க ஃப்ரெண்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இது அவங்களுக்கும் தெரியும். உங்க ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க அங்க போறது நிறுத்துங்க. சரி, அதுக்காக நீங்க எதுக்கு தனியா போறீங்க? வீடு வரைக்கும் நானும் வரேன். உள்ளுக்குள்ள இவ்ளோ அழுக்க வச்சுக்கிட்டு ஊருக்கு அட்வைஸ் பண்ற உங்களோட டிராவல் பண்ணா தப்பு. இது வரைக்கும் என் மேல அக்கறை எடுத்து பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். குட் பை. ஏம்மா, மாப்பிள்ளை வீடு பார்க்க வரப்போ அம்மா அப்பா கூட வருவாங்க, இல்ல 1-2 சொந்தக்காரங்க சேர்ந்து வருவாங்க. இவங்க என்னடான்னா திருவிழாவுக்கு வர்ற மாதிரி பேரம்பேத்திகளோட வந்துட்டு போறாங்க. நம்ம வீட்டுல என்ன எக்ஸிபிஷனா நடக்குது? டேய் ஆனந்து, அவங்களெல்லாம் பார்த்தா முரட்டு ஆளுங்க மாதிரி தெரியுது. சிரிச்சாப்புலதான் என் கைய பிடிச்சி இழுத்தாங்க. எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சுடா. சும்மா முறைக்காதடா. அவங்க வசதியான ஆளுங்க தான். நானும் இல்லைங்கள. அதுக்காக கல்யாணத்துக்கு சரின்னு சொல்ல முடியுமா? எல்லாம் யோசிச்சு தான் செய்யணும். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்க. அப்பா கொஞ்சம் நிறுத்துறியா? இப்ப என்ன சொல்ல வர? நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூடாது, அதுக்கு தானே சுத்தி வளைச்சு பேசுறேன். நான் அப்படி சொல்லலடா. நீ லவ் மேரேஜ் பண்ணிக்கிறதுல எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான். அதுக்காக இனிப்புங்கிறதுனால கொதிக்கிற பாயசத்துல குதிக்க முடியாதுடா. அப்புறம் ஆபத்தை விலைக்கு வாங்கிட்டு ஐயோ ஐயோன்னு கத்தக்கூடாது. அதனால தான் சொல்றேன், நல்லா யோசிச்சு 4 பேரை விசாரிச்சு அப்புறம் ஒரு முடிவு எடுப்போம். ஆமாப்பா, எனக்கு ஒரு நல்ல நடந்தா 1000 தடவை யோசிங்க, 10,000 பேர்கிட்ட விசாரிங்க. நீங்க எதுக்கு விசாரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு என்ன, எனக்கு நடக்கிற நல்லதை கெடுக்கணும் அதான் ஆசை. பாத்தியாம்மா இவன் எப்படி பேசுறான்னு? இவன் நல்லதுக்கு தானே நம்ம சொல்றோம். இவன் மேல நமக்கு அக்கறை இல்லையா? எல்லாம் தெரியும்பா. நான் ஒரு பெரிய கோடீஸ்வரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் ஸ்டேட்டஸ் எங்கேயோ போயிடும். நான் உன்னை விட பெரிய ஆயிடுவேன். அதான் உன் வயிற்றுச்சல். அதான் கல்யாணத்தை நிறுத்த நினைக்கிறேன். டேய், என்னடா பேசுற? பின்ன என்னப்பா, ஒருத்தரோட அப்பனும் தான் பிள்ளைக்கு தன்னை விட வசதியான ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. நீ என்னடானா கோடீஸ்வரம் பொண்ணை வேணாம்னு சொல்லி அடிச்சு பேசுற. அப்பா நான் லவ் பண்ண பொண்ணை விட்டு பிச்சைக்காரி கல்யாணம் பண்ணிக்கணுமா? டேய், நீ லவ் பண்ணுடா, நான் வேண்டாங்கல. ஆனா அவசரப்பட்டு சும்மா இருங்கப்பா. ஹேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. எவனாவது பொண்ணை எடுத்துட்டு வந்து திருட்டு கல்யாணம் பண்ணுவான். அவன் அந்த வீட்டை தங்க வை. வீடு பிடிச்சி நல்ல பாலையும் காய்ச்சி கொடு. ஒட்டோட குச்சி என் கையில கொடுத்து அந்த வீட்டுக்கு அனுப்பி அவமானப்படுத்து. என்னடா எதுக்கு எடுத்தாலும் தமிழ் மேலேயே தப்பு சொல்ற? அவன் உன் ஃப்ரெண்ட்ரா. அப்ப நான் மகன் இல்லையா? அவன் லவ் பண்ணா மட்டும் பாராட்டி பேசுறீங்க. அதே நான் லவ் பண்ணா யோசிக்கணும், சரிப்பட்டு வராது. வாழ்க்கை நாசமா போயிடுறீங்க. நல்லா இருக்குப்பா உங்க நியாயம். டேய், நீ லவ் பண்றது நான் தப்புன்னு சொல்லலையேடா. அதை நான் மட்டும் பண்ணக்கூடாது, அதான் உங்க எண்ணம். மொரடா முட்டாளு உதவா கரைக்கெல்லாம் காதல் வராதுன்னு சொல்லி தமிழ் முன்னாடி என்ன கேவலப்படுத்த வேண்டியது. அந்த துளசி முன்னாடி என்ன கோமாளி ஜோக்கர்னு கிண்டல் பண்ண வேண்டியது. வீட்டுக்கு யாரா வந்தா காஃபி டீ தரீங்களோ இல்லையோ, இவன் தான் எனக்கு பிறந்த மடையன்னு சொல்லி அசிங்கப்படுத்த மறக்கிறது இல்ல. பாத்தியாம்மா, நான் சந்தோஷமா சிரிச்சு பேசினதை எப்படி எடுத்துக்கிட்டான்னு. மற்றவங்க மாதிரி
கண்டிச்சு வளர்க்கணும், அடக்கி வளர்க்கணும்னு நான் நினைச்சிருப்பேனா? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தாமா நான் அவங்க கூட பேசி பழகியிருக்கேன். டேய், ஃப்ரெண்ட்ஸு கூட நீ பேசும்போது கேலியும் கிண்டலும் பண்ணி சிரிச்சுக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான்டா நான் அவங்க கூட பேசினேன். அதுவும் நீ சந்தோஷப்படணும்னு நினைச்சுதான். அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் இனிமே அப்படி பேசலடா, என்ன மன்னிச்சிடுறேன். சும்மா ஃபீல் பண்ணாதீங்கப்பா. நீங்க மட்டும் என்ன ஃப்ரெண்டா நினைச்சிருந்தா அப்புறம் ஏன் லவ்க்கு தடையா இருக்கீங்க? டேய், இப்பவும் நான் சொல்றேன்டா, உனக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணை நீ லவ் பண்ணா சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கடா. என்ன பெரிய இடத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்டா நாளைக்கு பிரச்சனை வரும், அதனால தான் பயப்படுறேன். இந்த பாருப்பா, அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. அவ வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அவ வச்சேதான் சட்டம். செல்ல பொண்ணுக்கு மாப்பிள்ளைன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை இருக்கும் யோசிச்சு பாருங்க. சரிப்பா, உனக்கு நம்பிக்கை இருந்தா சொல்லு, அந்த பொண்ணையே பேசி முடிச்சிடலாம். நீங்க ஒண்ணும் கஷ்டப்பட வேணாம், எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீங்க கல்யாணத்துல நடுவில் நின்னு கெடுக்காம இருந்தா சரி. அண்ணா ஏங்க, அவன் தான் புரியாம பேசுறானா? நீங்களும் அவன் சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டீங்களே. நான் என்னம்மா செய்ய முடியும்? அவசரப்பட வேண்டாம்னு சொன்னா நீ அப்பனே இல்லைங்கிற அளவுக்கு பேசிட்டு போறானே. அவன் ஏதோ கோவத்துல பேசுறாங்க. இல்லம்மா, அவன் கோவத்துல பேசல, காதல்ல பேசிட்டு போறான். எத்தனையோ தடவை அவனை முட்டா பையில மூதேவின்னு திட்டியிருக்கேன். அதையெல்லாம் எவ்வளவு லேசா எடுத்துக்கிட்டான். இப்ப காதலிக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னதும் என்ன எகிரிட்டு போறான். காதலிக்கிறவன் கோவப்பட்டா காதலுக்கு ஆயுசு அதிகம்மா. எல்லாம் சரிங்க. அந்த குடும்பத்து பொண்ணை கட்டி பின்னாடி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்மளால சமாளிக்க முடியுமா? அவன் தான் நம்பிக்கையோட பேசிட்டு போறானே. அந்த குடும்பத்திலயும் அது ஒரே பொண்ணு தான். பொண்ணு விஷயத்துல யாராவது விளையாடுவாங்களா? மருமகனை அவங்களும் நல்லபடியா பாத்துக்குவாங்க. தைரியமா கல்யாணத்தை பண்ணி வைப்போம். வேற என்ன நம்மளால பண்ண முடியும்?